ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை ரொம்ப உரிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். இந்த சின்ன சின்ன தண்டெல்லாம் இருக்கும், அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ நான் இதை 1.5 கை அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே சமயத்தில் கால்சியமும் அயனும் நிறைய இருக்குது. அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 தக்காளி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறனால நல்லா வாசம் தரும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இந்த சூப் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரெண்டாவது தண்ணி ஊற்றக்கூடாது. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளோ சூப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 8 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 8 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரில் விசில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். 3 விசில் கூட போதும். நல்லா முருங்கைக்கீரை நல்லா வேகணும். அதனால் நான் 4 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இந்த ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணியாக இருக்கிறனால ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது சூப் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சூப் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நம்ம கெட்டியாக இருக்கிறதுக்காக இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட்டே கிடையாது எதுவுமே. நம்ம முருங்கைக்கீரை அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஒரு சிலருக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்றனால இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதையுமே ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதையுமே ஃபில்ட்ரு பண்ணுறனால நம்மளுக்கு முருங்கைக்கீரை சூப்பு நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ இந்த வேஸ்ட்டை அப்படியே விடாமல் நம்ம செடிகளுக்கெல்லாம் போட்டோம்னா அதுக்கும் கொஞ்சம் உரமாகும், சத்தானதும் கூட. இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை சூப்பு எவ்வளோ திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மிளகுத்தூள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இதை நான் டெய்லி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புக்கு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். பொரியல், கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இது எல்லாமே நான் வேஸ்ட் எல்லாமே நம்ம செடிகளுக்கு போட்டாச்சு. இந்த செடிகளும் நல்லா சத்து பிடிச்சி நல்லா வளரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.